நீதி கதைகள் டிவி. முன்னொரு காலத்துல அழகா இருந்த ஒரு கிராமத்துல பயங்கரமா காத்து மழை பெஞ்சதுல ராமையா சீதா வாழ்ந்துகிட்டு இருந்த வீடு இடிஞ்சு விழுந்து போச்சு. அதனால ஒரு மரத்தோட பொந்துக்குள்ள அவங்க 2 பேரும் வாழ்றதுக்கு தேவையான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டாங்க. அத பார்த்து திமிரு பிடிச்ச பீமையா அவனுடைய மனைவியான காந்தம்மா 2 பேரும் அங்க வந்து அவங்க 2 பேரையும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னப்பா ராமையா, உன்னோட பொழப்ப பார்த்தா பரிதாபமா இருக்கு. அதை விட அதிகமா சிரிப்பு வருது. நேத்து வரைக்கும் அந்த குடிசையில எலிங்களை போல வாழ்ந்தீங்க. மழையில அந்த குடிசை இடிஞ்சு விழுந்ததும் இந்த பாழடைஞ்சு போன ஆலமரத்தோட பொந்துக்குள்ள வந்து புகுந்துக்கிட்டீங்களே. நீங்க மனுஷங்களா இல்ல பறவைங்களா? இந்த மர பொந்துக்குள்ள எப்படிடா வாழ முடியும்? அட ஆமாங்க, ஏழைங்களோட புத்தி எப்பவும் இப்படிதான் இருக்கும். மத்தவங்க குடிசை இடிஞ்சு போச்சுன்னா எல்லாரும் பக்கத்து ஊருக்கு போய் அங்க கூலி வேலை செஞ்சாவது பொழைச்சுப்பாங்க. ஆனா இவங்கள பாருங்க, ஒரு மரபொந்த வீட்டா மாத்தி இங்க பொழைக்கிறாங்க. இந்த மாதிரி ஆட்கள் நம்ம ஊர்ல இருக்கிறது நம்ம ஊருக்கே அவமானம். வணக்கம் பீமையா ஐயா. வணக்கம் காந்தம்மா அம்மா. எங்க குடிசை மழையில இடிஞ்சு விழுந்தப்போ ஊருக்குள்ள எல்லார் வீட்டுக்கும் போய் கேட்டோம். யாருமே கதவை திறக்கலங்க ஐயா. ஆனா இந்த இயற்கை இருக்கே, அதோட இதய மாதிரி இருக்கிற இந்த பெரிய மரபொந்துக்குள்ள எங்களுக்கு இடம் கொடுத்துருக்கு. கடவுள் எப்பவுமே ஏழைகளை கைவிட மாட்டாருங்க ஐயா. ஏதாவது ஒரு வழிய காட்டுவாரு. இப்ப இந்த மரபொந்து எங்களுக்கு கோவில் மாதிரிங்க. கேட்டியா காந்தாமா இவங்களோட தத்துவத்தை? இது கோவிலாமா? அடே ராமையா, என்னோட வீட்டை ஒரு தடவையாவது பார்த்துருக்கியா? கற்களால கட்டப்பட்டு எவ்வளவு பலமாயிருக்கு. கடவுள் கருணை காட்டினா என் வீடு மாதிரி மாளிகைய கொடுப்பாருடா. இப்படி மரபொந்த கொடுக்க மாட்டாரு. இந்த மரபொந்துக்குள்ள நீங்களும் எத்தனை நாள் தான் வாழ போறீங்கன்னு நானும் பார்க்கறேன். ஏதாவது புயல் காத்தடிக்கும் போது இந்த மரம் முறிஞ்சு விழுந்து இந்த பொந்துக்குள்ள இருக்கிற நீங்க மேல போக போறீங்க. அப்படி சொல்லாதீங்க ஐயா. எங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லாம இருக்கலாம், சொத்து பத்து இல்லாம இருக்கலாம். ஆனா வாழணுங்கிற ஆசை நிறையவே இருக்கு. எங்களை நீங்க நல்லபடியா வாழ்த்தலனாலும் பரவாயில்ல. இப்படி சாபத்தை கொடுக்காதீங்க. என் வீட்டுக்காரருக்கு இப்ப வீடு இல்லைங்கிறதுனால நாங்க இந்த மரபொந்துக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கோம். யாருக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வாழ்றது தானே நல்லது. ஐயோ, பேச்செல்லாம் ரொம்ப நல்லாதான் வருது போல. உங்களுக்கெல்லாம் பொழைக்கவே இங்க ஒரு வழி இல்லையா? ஆனா பேச்சுக்கு எந்த கொச்சலும் இல்ல. உங்களுக்கெல்லாம் இந்த வாழ்க்கையே ரொம்ப பெருசுதான். வாங்க போலாம். இவங்க பக்கத்துல நின்னா இவங்க தரித்திரம் நமக்கு ஒட்டிக்க போகுது. நமக்கு மாடி வீடு இருக்கு, நாம போய் சந்தோஷமா இருக்கலாம். பீமையா காந்தம்மா 2 பேரும் அப்படி அவங்க 2 பேரையுமே அவமானப்படுத்திட்டு அவங்க சந்தோஷமா சிரிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க போனதை பார்த்து பாவம் சீதா அழ ஆரம்பிச்சா. பாத்தீங்களாங்க, அவங்க 2 பேரும் வந்து நம்மள எந்த அளவுக்கு அவமானப்படுத்திட்டு போறாங்கன்னு. வறுமையில இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கு சிரிப்பா இருக்கு போல தெரியுது. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. அவங்க சொன்ன மாதிரியே இந்த மரம் விழுந்துச்சுன்னா அப்போ நம்ம நிலைமை என்னங்க ஆகுறது? நம்ம பேசாம வேற எங்கேயாச்சும் போயிடலாமா? ஏன் சீதா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? மனுஷங்களோட வார்த்தைக்கு மதிப்பு இருக்குதான், ஆனா அவங்க அகங்காரத்துக்கு இல்ல. இந்த மரம் இருக்கு, இதுக்கு எப்படியும் 100 வயசுக்கு மேல இருக்கும். இது எத்தனையோ புயலையும் எவ்வளவோ வெள்ளங்களையும் பார்த்துருக்கு. இதோட வேறு பூமிக்கடியில ஆழமா போயிருக்கும். அந்த பீமையாவோட மாடி வீட்டை விட இந்த மரத்தடி பாதுகாப்பானதுதான். ஆனா என்னங்க, அவங்க சொன்ன மாதிரி இங்க நம்மளால சமைக்க கூட முடியாதே. மனுஷங்க அப்படின்னா சமைச்சு சாப்பிட்டு தானே ஆகணும். யாரு சொன்னாங்க சமைக்க முடியாதுன்னு? சமையல்னா சுட சுட செஞ்சு சாப்பிடுற சாப்பாடு மட்டும் இல்ல சீதா. இயற்கையில கிடைக்கிற எதையும் பங்கு போட்டு சாப்பிடுறதும் சாப்பாடு தான். நாம இங்க நெருப்ப பயன்படுத்த கூடாதுங்கிறது இந்த மரபொந்தோட விதி. அதனாலதான் நேத்து சந்தையில நான் கொஞ்சம் அவலும் கூடவே வெள்ளத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த அவலை தண்ணியில ஊற வச்சிட்டு அது கூட வெள்ளத்தை சாப்பிட்டா அந்த சுவையே தனி. நீ தைரியமா இரு, இன்னைக்கு ராத்திரி நமக்கு விருந்து சாப்பாடுதான். நீங்க பக்கத்துல இருந்தா எனக்கு ரொம்ப தைரியமா இருக்குங்க. உங்க கூட இருக்கும்போது இந்த மரபொந்து கூட இந்திரலோக மாதிரி தெரியுது. சரியா நடுராத்திரி நேரம் ஊருக்குள்ள இன்னும் அதிகமா மழை பெய்ய ஆரம்பிச்சுது. நடுராத்திரியில கொட்டு கொட்டுன்னு கொட்டுச்சு. அதோட தண்ணியெல்லாம் ஊருக்குள்ள வந்து பீமையாவோட வீட்டுக்குள்ளேயும் தண்ணி புகுந்துருச்சு. ஐயோ, என்னங்க இது? வீட்டுக்குள்ள மொத்த ஆத்து தண்ணியும் வந்துருச்சு. எல்லா பொருளும் வீணா போச்சுங்க. தண்ணியில பொருள் எல்லாம் அடிச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க.
கடவுளே, என்ன இது கொடுமை! நேரம் ஆக ஆக தண்ணி அதிகமாயிக்கிட்டே இருக்கு காந்தம்மா. தண்ணியில துணிமணிங்கெல்லாம் நனைஞ்சு போச்சு. நம்ம பீரோல இருந்து சொத்து பத்திரங்களை போய் எடு. அடிக்கிற காத்துல நம்ம வீட்டு சுவர் கூட விரிசல் விடுது. நம்ம வீடு இடிஞ்சிடும் போல. இப்ப நாம என்னங்க பண்ண போறோம்? நமக்கு இந்த வீடு போனாலும் பரவாயில்ல, உயிர் ரொம்ப முக்கியம். விட்டா இந்த வீட்டோட செவரெல்லாம் இடிஞ்சு நம்ம வேலை விழுந்துரு போல இருக்கு. யாருக்கிட்டயாச்சும் உதவி கேட்கலாமா? இந்த நடு ராத்திரியில நமக்கு யாரு உதவி செய்ய வருவாங்க காந்தம்மா? மொத்த ஊருமே இந்நேரம் தண்ணியில மூழ்கி போயிருக்கோம். ஒரு நிமிஷம். அந்த ராமையா இருக்கிற ஆலமரம், அந்த ஆலமரம் ஊர் எல்லையில மேடு மேல தானே இருக்கு. அந்த மரபொந்து ரொம்ப பெருசு. நாம எப்படியாவது நம்ம உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு அங்க போயிட்டா பொழைச்சிக்கலாம். வா, சீக்கிரமா என் கைய பிடிச்சிக்கோ. தண்ணியோட வேகத்துக்கு எதிரா நீந்தி போகலாம். பீமையா காந்தம்மா 2 பேரும் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு முட்டி கால் வரைக்கும் இருக்கிற தண்ணியில மெதுவா நடந்துக்கிட்டு அந்த ஆலமரத்துக்கிட்ட வந்தாங்க. பாவம் மழையில மொத்தமா நனைஞ்சதுனால அவங்க குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆ, ராமையா, ஓ ராமையா, எங்களை காப்பாத்துடா தம்பி. எங்க வீடு இடிஞ்சு போச்சுடா. எங்க சொத்து எல்லாமே போயிடுச்சுடா. எங்களை காப்பாத்துடா தம்பி. இந்த குளிரில் எங்க உடம்பெல்லாம் நடுங்குது ராமையா. மரபொந்தல நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்த ராமையா சீதா 2 பேரும் அந்த சத்தத்தை கேட்டு வெளியில பார்த்தாங்க. அப்போ அங்க பீமையாவும் காந்தம்மாவும் மழையில நனைஞ்சு நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ பீமையா ஐயா, மரபந்துக்குள்ள நிறைய இடம் இருக்கு, உள்ள வாங்க. அவங்க 2 பேரும் நனைஞ்ச மாதிரியே மரத்தோட பொந்துக்குள்ள போய் உக்காந்தாங்க. அந்த மரபொந்துக்குள்ள ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. அதே மாதிரி அங்க குளிரும் கூட இருக்கல. சீதா, என்ன மன்னிச்சிடு. காலையில உங்களை வவ்வாலுங்க, குரங்குங்க, ஆந்தைங்கன்னு சொல்லி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டேன். ஆனா நான் பண்ண தப்புக்கு தான் இப்போ தண்டனையா அனுபவிக்கிற போல. எங்க கிட்ட இருந்த பணம், எங்க திமிரு எல்லாமே எங்க வீட்டோட சேர்ந்து தண்ணியெல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. ஆனா எங்களுக்கு ஆதரவு கொடுத்த நீங்க தான் இப்போ எங்களுக்கு தெய்வம் மாதிரி தெரியுறீங்க. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுமா. ஐயையோ, அழாதீங்க. இயற்கைக்கு முன்னாடி நாம எல்லாரும் ஒண்ணுதான். அதே இயற்கை தான் வெள்ளத்தை கொடுத்து நம்ம வீட்டு பிடுங்குச்சு. ஆனா நம்மளை காப்பாத்த அதே இயற்கையில மரமும் இருக்கு. நீங்க எங்களை அவமானப்படுத்துறேன்னு நினைச்செல்லாம் எனக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்ல. எப்படியோ மழையில தப்பிச்சு எங்களை நம்பி இங்க வந்தீங்க இல்லையா? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க பாதுகாப்பா இங்கேயே இருக்கலாம். ராமையா, நான் ஊர்லயே பெரிய மனுஷனோ, எனக்கு நிறைய சொத்து இருக்கணும் ரொம்ப கர்வத்தோட இருந்தேன். என் மாடி வீட்டை பார்த்து ஆணவத்தோட இருந்தேன். ஆனா இயற்கை எல்லாத்தையும் மண்ணோட மண்ணாக்கிடுச்சு. நான் இப்போ நடு தெருவுக்கு வந்துட்டேன். உன்னை பார்த்து பைத்தியக்காரன்னு சொன்னேன். ஆனா உனக்கு இருக்கிற நல்ல மனசும் இந்த இயற்கை மேல நீ வச்சிருக்கிற நம்பிக்கையும் என் சொத்தை விட கோடி மடங்கு பெருசு. என்ன மன்னிச்சிடு ராமையா. பீமையா ஐயா, நீங்க பெரியவங்க. என்னோட காலெல்லாம் பிடிக்க கூடாதுங்க. இந்த உலகத்துல யாருமே நிரந்தரம் இல்லைங்க. நம்ம சொத்துக்களும் நிரந்தரம் இல்லை. ஆனா நாம சக மனுஷங்களுக்கு செய்யற உதவி மட்டும்தான் எப்பவும் நிலைச்சு நிற்கும். காத்து, மழை, நதி இதெல்லாம் இயற்கையோட சொரூபங்க ஐயா. அதுக்கு முன்னாடி நாமெல்லாம் ரொம்ப சின்னவங்க. என்னோட அந்த அனுபவம் தான் என்னை இந்த மரபொந்துக்குள்ள தஞ்சமடைய வச்சது. அது இன்னைக்கு நம்ம 4 பேருக்குமே உயிரை காப்பாத்திக்க இடம் கொடுத்துருக்கு. இது கடவுளோட கருணைங்க ஐயா, நீங்க கவலைப்படாதீங்க. கொஞ்ச நேரத்துல பீமையா காந்தம்மாவுக்கு குளிர் போயிடுச்சு. ஆனா அவங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சுது. உதிரெல்லாம் வறண்டு போச்சு. ராமையா, வீட்ல இருந்து வரும்போது சமைக்க இருக்கிற பொருட்களை கூட அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம். எல்லாமே மழை தண்ணியில நனைஞ்சு வீணா போச்சு. ராத்திரி சாப்பிட்டது. எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது. ஆனா என்ன பண்றது? இந்த மரபொந்துக்குள்ள அடுப்பு பத்த வச்சு சமைக்க முடியாது இல்லையா? இன்னைக்கு ராத்திரி முழுக்க நான் பட்னியா இப்படி ஏதா இருக்கணுமா? ஐயோ காந்தம்மா, நீங்க பசியோடு என் வீட்டுக்கு வந்திருக்கிற உறவு. உங்களை பட்னியா இருக்க விட்டுடுவேனா? உங்க பசியை தீக்க இங்க என்னால அடுப்பு பத்த வைக்க முடியாது. ஆனா நான் ஏற்கனவே அவளை தண்ணியில ஊற வச்சு எடுத்து அதுல வெல்லத்தை கலந்து வச்சிருக்கேன். அது ரொம்ப சுவையா இருக்கும். வாங்க, உங்க எல்லாருக்குமே பரிமாறுறேன். எல்லாரும் வயிறார அவளை சாப்பிடுங்க. அப்படி சீதா ரொம்ப பாசமா ஊற வச்ச அவளையும் வெல்லத்தையும் கலந்து அதை வாழை இலையில போட்டு எல்லாருக்குமே கொண்டு வந்து கொடுத்தா. ஆனா அந்த மாதிரி வெள்ளம் வந்த அந்த நேரத்துல அந்த அவல் அவங்களுக்கு பிரசாதமா தெரிஞ்சது. பீமையா அந்த அவல் சாப்பிடும் போது அவன் கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு. ராமையா,
இத்தனை நாளா என்னோட மாடி வீட்டுல நான் சாப்பிட்ட அறுசுவை உணவை விட இது ரொம்ப நல்லா இருக்கு. நீ இந்த உணவை சமைக்க அடுப்பை பத்த வைக்கல, ஆனா உன் மனைவி இதுல அன்பை கலந்து பரிமாறி இருக்கா. ஏழையோட கைப்பக்குவத்துல கிடைக்கிற ருசி கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காதுன்னு இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கஷ்டங்கள் தான் மனுஷங்களுக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுக்குதுங்க ஐயா. இயற்கை எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. மனுஷனோட அந்தஸ்தும் அப்படிதாங்க ஐயா. நாளைக்கு இந்த தண்ணி வடிஞ்சதும் மறுபடியும் போய் புது வாழ்க்கைய தொடங்கலாம். ஆனா இந்த தடவை உங்க மனசுல கர்வத்தை நிரப்பாம சக மனுஷங்க மேல அன்பையும் பாசத்தையும் நிரப்பிக்கோங்க. அப்புறம் எந்த வேலை வந்தாலும் நம்மள ஒன்னும் செய்ய முடியாது. விடிய காலையில மெதுவா சூரியன் வெளிய வர ஆரம்பிச்சான். சூரியனோட ஒளி அந்த மரபொந்துக்குள்ள விழுந்துச்சு. மெதுவா மழையும் குறைஞ்சு போச்சு. பீமையா காந்தம்மா அவங்க வீட்டை பார்த்தாங்க. அந்த வீடு மழையில நனைஞ்சு போய் இடிஞ்சு கீழே விழுந்துருச்சு. பாத்தியா ராமையா, நேத்து வரைக்கும் அது என் சொத்து, என்னோட கர்வம். ஆனா இன்னைக்கு அது வெறும் மண்மேடு தான். ஆனா நீ நம்பின இந்த மரபொந்து எந்த ஆடம்பரமும் இல்லாம நிமிர்ந்து நின்னு நம்ம எல்லாரையும் காப்பாத்தி இருக்கு. ஒரு மனுஷனோட பெருமை அவன் கட்டுற வீட்ல இல்ல, அவனுடைய நல்ல குணத்திலையும் அவன் செய்யற உதவியிலையும் தான் இருக்குன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். உண்மைதான் சீதா. இந்த இயற்கையோட விபத்து நடந்து எங்க மனசுக்குள்ள இருந்த கர்வம், அகங்காரம், திமிரு எல்லாத்தையுமே அந்த வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போற மாதிரி செஞ்சிடுச்சு. நீங்க இல்லனா நாங்க இன்னைக்கு உயிரோட இருந்திருப்போமானே தெரியாது. எங்க சொத்து போனாலும் உங்கள மாதிரி நல்ல மனுஷங்க எங்களுக்கு கிடைச்சதுல எங்களுக்கு சந்தோஷம். எல்லாம் கடவுளோட கருணை காந்தம்மாமா. நாம எல்லாரும் ஒண்ணுதான். கோடி வாழ்ந்தா கோடி நன்மை. நம்மால முடிஞ்ச உதவிய ஊர் மக்களுக்கு செய்யலாம் வாங்க. ராமையா, என்னுடைய சொத்துல பாதிய உனக்கு எழுதி வைக்கிறேன். நாம ஒரே வீட்லயே இருக்கலாம், வேண்டான்னு சொல்லாத. எனக்கு உங்க சொத்து வேணாங்க ஐயா, உங்க அன்பு ஒன்னே போதும். அப்படி அந்த பயங்கரமான புயல் பீமையாவோட வீட்டை இடிச்சு தள்ளனாலும் அவங்க மனசுக்குள்ள இருக்கிற அகங்காரத்தையும் திமிரையும் எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. ராமையா சீதா அவங்க மேல காட்டின பாசம் அவங்கள புது மனுஷங்களா மாத்துச்சு. அன்னையில இருந்து பீமையா அவங்க கிட்ட இருக்கிற சொத்தை ஊஜனங்களோட நன்மைக்காக பயன்படுத்திக்கிட்டு ராமையா சீதா 2 பேரையுமே அவங்க குடும்பத்துல ஒரு ஆளா பார்த்தான். அந்த மரத்தோட பொந்து அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பாடமாவே இருந்துச்சு. கதையில இருக்கிற நீதி, இயற்கைக்கு முன்னாடி ஏழை பணக்காரங்க எல்லாருமே ஒண்ணுதான். வள்ளுவர் சொன்னது இந்த கதைக்கு பொருத்தமா இருக்கும். யார் நம்மள கஷ்டப்படுத்தினாலும் அவங்களே நம்ம முன்னாடி தலைகுனிஞ்சு வைக்கப்படுற அளவுக்கு நாம அவங்களுக்கு நல்லதை செய்யணும். அது ஆத்தங்கரையோரமா இருக்கிற ஒரு அழகான கிராமம். அந்த ஊர்ல ரங்கையா சீதா தம்பதிகளுக்கு கௌரி அப்படிங்கிற ஒரு புத்திசாலி பொண்ணு இருந்தா. ரங்கையா கிட்ட 10 ஏக்கர் விவசாய பூமி இருந்துச்சு. ஒரு நாள் சாயந்தர நேரம் ரங்கையா வயல்ல இருந்து ரொம்பவும் கவலையா வீட்டுக்கு வந்தான். ஏன் சீதா, இந்த வருஷம் மழை நல்லா தான் வந்துச்சு, ஆனாலும் நம்ம கஷ்டம் தீர மாதிரி இல்லைல்ல. நம்ம மாடுங்களை வச்சு வயலை உழலான்னு பார்த்தா அதுங்களுக்கும் வயசாயிடுச்சு. அதுங்களை வச்சு எப்படி வயலை உழ முடியும்? உண்மைதாங்க. அந்த மாடுங்க 10 வருஷமா நமக்காக உழைக்குதுங்க. அதுங்களுக்கும் வயசு ஆகத்தானே செய்யும். ஆனா புது மாடுங்களை வாங்கறதுக்கு நம்ம கிட்ட பணம் இல்லையேங்க. அப்புறம் என்ன செய்ய போறோம்? அதான் எனக்கும் புரியல சீதா. மாடுங்க இல்லாம இந்த 10 ஏக்கர் பூமியை எப்படி உழறது? விதையும் வாங்கணும். இதெல்லாம் செய்ய முடியலன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க அப்பா. நான் பழைய கணக்கு வழக்கு எல்லாம் எடுத்து பார்த்தேன். எப்படியும் மாடு, புது விதை எல்லாம் வாங்கணும்னா நமக்கு ஒரு 500 ரூபாயாவது தேவைப்படும். 500 ரூபாவா? அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கம்மா போறது? போன வருஷமே நமக்கு நஷ்டமாயிடுச்சு. இருந்த பணம் எல்லாம் செலவாயிடுச்சு. நமக்கு யாரும் கடனும் தரமாட்டாங்க. கடன் வாங்கலாம் அப்படின்னா நம்ம ஊர்ல கஜபதியை தவிர வேற யாருமே இல்ல. ஆனா அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். கடன் வாங்கினா வட்டிக்கு மேல வட்டி போட்டு சொத்து புடுங்குறவன் இல்ல அவன். அம்மா சொல்றது உண்மைதாப்பா. அந்த கஜபதி அந்த அளவுக்கு நல்லவன் இல்ல. பக்கத்து தெருவில் இருக்கிற ராமையா தாத்தா கிட்ட அவன் இருக்கிற எல்லாத்தையுமே புடுங்கிட்டானா. அவன் கிட்ட கடன் வாங்காம இருக்கிறது நல்லதுதான்ப்பா. கௌரி, உனக்கு எதுவும் தெரியாதும்மா. நீ சின்ன பொண்ணு. பள்ளிக்கூடத்துக்கு போய் வாத்தியார் சொல்லி கொடுத்த 4 கணக்க படிச்ச உடனே உனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுமா என்ன? நான் இந்த வீட்டோட தலைவன். எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. அப்பா, நான் பெண் குழந்தையா இருக்கலாம். ஆனா நான் படிச்சிருக்கேன். எனக்கு அந்த கஜபதிய பத்தி நல்லாவே தெரியும். அவன் எல்லாரையும் ஏமாத்துறவன்ப்பா. அவன் கிட்ட மட்டும் நாம எந்த கணக்கு வழக்கும் வச்சுக்க வேண்டாம்.
கௌரி, வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாத. என்கிட்ட வேற வழி இல்ல. விவசாயத்தை என்னால விடவும் முடியாது. நான் நாளைக்கே போய் கடனா பணத்தை வாங்கிட்டு வரேன். நீ வீட்டு வேலைய பாத்துக்கோ. என்னங்க, நம்ம பொண்ணுதான் அந்த அளவுக்கு எடுத்து சொல்றால, அவ பேச்ச கேளுங்க. அந்த கஜபதி கிட்ட பணம் வாங்குறதுல எனக்கும் விருப்பம் இல்ல. ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா அப்புறம் மொத்தத்தையும் இழந்துருவோம். பொம்பளைங்க நீங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. ஒரே மாதிரி தான் யோசிக்கிறீங்க. பணம் எங்க போக போகுது? நல்லபடியா விளைச்சல் விளைஞ்சா அந்த பணத்தை என்னால 6 மாசத்துல திருப்பி தர முடியும். அடுத்த நாள் காலையில ரங்கையா கஜபதியோட வீட்டுக்கு போனான். ரங்கையாவை பார்த்ததும் கஜபதி சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சான். அட வாரங்கய்யா, வா வா. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், இந்த ஊர்லயே உன்ன மாதிரி நேர்மையானவன் யாருமே இல்லைன்னு. அட ஆமா ரங்கையா, எங்க முதலாளி ஐயா எப்பவும் உன்னை பத்தி பெருமையா தான் சொல்லுவாரு. உன்னோட 10 ஏக்கர் பூமி கூட ரொம்ப சத்தான மண்ணுன்னு சொல்லுவாரு. ஆமா, என்ன விஷயமா வந்திருக்க? ஐயா தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த வருஷம் எனக்கு 2 மாடு வாங்கணும். அப்படியே விதையும் வாங்கணும். அதுக்கு நீங்க பெரிய மனசு பண்ணி ஒரு 500 ரூபாய் கடனா கொடுத்தா 6 மாசத்துல கொடுத்துடுவேன். அட, வெறும் 500 ரூபாய் தானே ரங்கையா? இதை எதுக்கு தயங்கி கேட்குற? நீ என்ன கேட்கறது பெருசா இல்லை நான் கொடுக்கறது பெருசா? டேய், போய் பெட்டியிலிருந்து ஒரு 500 ரூபாய் சீக்கிரமா கொண்டு வா. ஆ, சரிங்க ஐயா. ஆனா ரங்கையா, எதுக்கும் ஒரு கணக்கு இருக்கணும்ல. ஒரு 6 மாசத்துல நீ பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா உன்னோட 10 ஏக்கர் பூமியை எங்க ஐயா பேருக்கு எழுதி கொடுத்துடுவியா? என்னது, வெறும் 500 ரூபாய்க்காக என்னோட 10 ஏக்கர் பூமியை அடகு வைக்கணுமா? ஏதாவது பிரச்சனை வந்து என்னால பணத்தை திருப்பி கொடுக்க முடியலன்னா என் சொத்து எல்லாம் போயிடுமா? அட என்ன ரங்கையா இது, என்கிட்ட வந்து இப்படியெல்லாம் பேசுற? 6 மாசத்துல நீ பணத்தை கொடுக்கலன்னா உன் பூமியை நான் எடுத்துக்கவா போறேன்? நம்பிக்கை இல்லைன்னா விடு ரங்கையா, பணம் எல்லாம் கொடுக்கல. சரி, நீ போ. ஆமாங்க ஐயா, நேத்து கூட இந்த பக்கத்து தெரு சீனு வந்து கேட்டான்ல. பேசாம இவருக்கு கொடுக்கலனா அவனுக்கு கொடுத்துடுங்களேன். பயப்படுறவங்களுக்கெல்லாம் எதுக்கு விவசாயம்? தைரியமானவங்க செய்யட்டுமே. கொஞ்சம் நிறுத்துப்பா, நான் ஒன்றும் பயப்படல. என் மேலையும் என் உழைப்பு மேலையும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. நானே பணத்தை வாங்கிக்கிறேன், வேற யாருக்கும் தர வேண்டாம். 6 மாசத்துல என் இடத்த நான் மீட்டுக்கிறேன். சபாஸ் ரங்கையா, தைரியனா இப்படி இருக்கணும். டேய், பத்திரத்துல 500 ரூபாய் கடன் வாங்கினதா எழுதிக்கிட்டு இவங்கிட்ட கை நாட்டு வாங்கிக்கோ. ரங்கையா, போய் மாடு வாங்கி பொழப்ப பாரு. அப்படி ரங்கையா பத்திரத்துல கை நாட்ட வச்சு கஜபதி கொடுத்த பணத்தை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வந்தான். ரங்கையா போனதும் கஜபதி வேலைக்காரனை பார்த்து சத்தமா சிரிச்சான். இப்படியே சில நாட்கள் போச்சு. ரங்கையாவோட வயல்ல விளைச்சல் அமோகமா விளைஞ்சிருந்துச்சு. அதனால அவன் கஜபதி கிட்ட கடனா வாங்கின அந்த 500 ரூபாய திருப்பி கொடுக்கறதுக்காக அவர்கிட்ட வந்தான். வணக்கங்க ஐயா, நீங்க கொடுத்த பணத்துல மாடு வாங்கி நல்லா உழைச்சங்க. விளைச்சலும் நல்லா வந்துச்சு. இந்தாங்க நீங்க கொடுத்த 500 ரூபாய். என்னோட பத்திரத்தை கொடுங்க. என்ன ரங்கையா இது, 500 ரூபாய் கொண்டு வந்து கொடுக்கற? நீ எனக்கு கொடுக்க வேண்டியது 500 ரூபாய் இல்ல, 5000 ஆச்சே. அப்படி இருக்கும்போது 5000 ரூபாய் கொடுத்தாதான் பத்திரத்தை திருப்பி கொடுப்பேன். என்னங்க ஐயா இது, 5000 ரூபாயா? நான் உங்ககிட்ட வாங்கினது வெறும் 500 ரூபாய் தானே. இப்போ 5000ன்னு சொல்றீங்க. என்ன நீங்க ஏமாத்த பாக்குறீங்க? ரங்கையா, பார்த்து பேசு. என் முதலாளிய என் முன்னாடியே ஏமாத்த பாக்குறியா? நீ கை நாட்டு வச்ச பத்திரம் என் கைக்குள்ளதான் இருக்கு பாரு. இதுல 5000 ரூபான்னு ரொம்ப தெளிவா எழுதி இருக்கு. இதுல 5000ன்னு எழுதி இருக்கு. ஆனா நான் வாங்கினது 500 ரூபாய் தான். நீங்க என்ன ஏமாத்த பாக்குறீங்க. என்ன கை நாட்டு வைக்க சொல்லிட்டு நீங்க ஏதோ போலி பத்திரத்தை தயாரிச்சிருக்கீங்க. இங்க பாரு ரங்கையா, நான் ஏமாத்தனோ இல்லையோ அது உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். பத்திரத்துல 5000 ரூபான்னு எழுதி இருக்கு. அதை கொடுக்க முடியாததால இப்ப உன்னோட பூமி எனக்கு சொந்தம். வேணாங்க ஐயா, இவ்வளோ பெருசா ஏமாத்தாதீங்க. அந்த பூமியை நம்பிதான் நாங்க இருக்கோம். அந்த பூமி இல்லைன்னா நாங்க நடுத்தருவுக்கு தான் வரணும். நான் ஊர் பஞ்சாயத்தை கூட்ட போறேன். நீ பஞ்சாயத்தை கூட்டனா எனக்கு என்ன, கூட்டலனா எனக்கு என்ன? நீ கை நாட்டு வச்ச பத்திரம் என்கிட்ட தான் இருக்கு. இப்ப அந்த பூமி எனக்கு தான் சொந்தம். சீக்கிரமா அந்த பூமியை விட்டுட்டு நீ கிளம்பு. ரங்கையா பொண்ணு சொன்னதை கேட்காம
ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடவே வீட்டுக்கு வந்தான். ரங்கையா வீட்டுக்கு வந்து திண்ணையிலேயே உட்காந்து கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சான். சீதா கௌரி 2 பேரும் அவர் பக்கத்துல வந்து நின்னப்போ ரங்கையா அழுதுகிட்டே நடந்தது எல்லாத்தையும் சொன்னாரு. ஐயோ கடவுளே, என் புருஷனை எந்த அளவுக்கு அவமானப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. நான் தான் அன்னைக்கே சொன்னல அந்த கஜபதி நல்லவே இல்லைன்னு. இப்ப நம்ம 10 ஏக்கர் பூமியும் போச்சுன்னா நம்ம என்னங்க பண்றது? அம்மா நீ அழாதம்மா. அப்பா நீங்களும் கண்ணை தொடச்சுக்கோங்க. நீங்களும் அழுதுகிட்டு உக்காந்தா அப்புறம் நாங்க 2 பேரும் எப்படி தைரியமா இருக்க முடியும்? பத்திரத்துல கை நாட்டு வச்சப்போ அதுல என்ன எழுதிருந்துச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்களாப்பா? இல்லம்மா கௌரி, அவன் காட்டும்போது அதுல 500 ரூபான்னு தான் எழுதி இருந்துச்சு. அதனால தான் கை நாட்டு போட்டேன். நான் வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க அதை மாத்தி எழுதி இருக்கணும். நீ சொன்னதை கேட்காம விட்டதுக்கு எனக்கு இப்ப இந்த தண்டனை. அப்பா நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க பாக்கும்போது 500 ரூபான்னு எழுதிருக்குன்னா அப்போ அதுக்கப்புறமா தான் அவங்க மாத்தி எழுதிருக்கணும். மாத்தி எழுதிருந்தா புது மையால தான் எழுதிருக்கணும். ஆனா அதை நிரூபிக்க நம்ம கிட்ட சாட்சி இல்ல. வேற ஏதாவது சாட்சி வேணும். வேற சாட்சி எங்க இருந்துமா வரப்போகுது? அவங்க ஏமாத்துக்காருங்க. அவங்க சாட்சிய விட்டு வைக்க மாட்டாங்களே. எப்படியோ நாளைக்கு வந்து அந்த கஜபதி நம்ம வயல புடுங்கிடுவான். நாம எல்லாரும் நடுத்தருக்கு தான் வந்தாகணும். அப்படி நடக்க விட மாட்டேம்மா. அவன் யாருங்கிறத நான் எல்லாருக்கும் காட்ட போறேன். அப்பா அந்த கஜபதியால 5000 ரூபாய் கடன் கொடுக்க முடியுமா? அவனுக்கு இந்த ஊர்ல வேற ஏதாவது வியாபாரம் இருக்கா? இல்லம்மா, அவன் அவ்வளோ பெரிய ஆள் இல்ல. பட்டணத்துல இருக்கிற சுப்பையா அப்படிங்கிற வியாபாரி கிட்ட பணம் வாங்கிட்டு வந்துதான் இங்க வட்டிக்கு விடுறான். அவன்கிட்ட அவ்வளோ பணம் இருக்க வாய்ப்பு இல்ல. இதுதாப்பா நமக்கு தேவையான உண்மை. அவன் கடன் வாங்கிட்டு வர அந்த சுப்பையா எப்படிப்பட்ட மனுஷன்? அவரு நேர்மையானவரா? நாம உதவின்னு கேட்டா நமக்கு ஏதாவது உதவி செய்வாரா? சுப்பையா பெரிய மனுஷம்மா. அதே சமயம் நேர்மையானவரு. ஆனா அவரு பட்டணத்துல இருக்காரு. நான் ஒரு சாதாரண விவசாயி. எனக்காக இங்க வருவாரா? நியாயம் எங்க இருக்கோ அங்க நல்லது நடக்கும்பா. நான் இப்பவே பட்டணத்துக்கு கிளம்புறேன். சுப்பையாவை பாக்குறேன். நடந்தது எல்லாத்தையுமே சொல்றேன். கடவுளோட கருணை நம்ம மேல இருந்தா அவன் நிச்சயமா நமக்கு உதவி செய்வாரு அப்படின்னு சொல்லி அன்னைக்கே கௌரி வண்டியை கட்டிக்கிட்டு பட்டணத்துக்கு கிளம்புனா. சுப்பையாவை சந்திச்சு அவங்க அப்பாவுக்கு நடந்த அநியாயம், இப்ப அவங்க மாட்டிக்கிட்டு இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொன்னான். ஐயா எங்க அப்பா ரொம்ப நேர்மையானவரு. அந்த கஜபதி எங்க அப்பா கிட்ட இருக்கிற 10 ஏக்கர் பூமியை வாங்குறதுக்காக கொடுத்த 500 ரூபாய் கடனை 5000ன்னு சொல்றான். தயவு செஞ்சு நீங்க தான் சாட்சி சொல்லணும். அம்மாடி, உன் தைரியத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த கஜபதி என்கிட்ட வாங்கினது 500 ரூபாய் மட்டும்தான். 5000 ரூபாய்லாம் அவனால கொடுக்க முடியாது. என்னோட கணக்கு புத்தகத்தை எடுத்துக்கிட்டு நான் நாளைக்கே உங்க ஊருக்கு வரேன். அடுத்த நாள் காலையில கிருஷ்ணாபுரம் ஊருக்கு மத்தியில இருக்கிற பஞ்சாயத்துல ஜனங்க எல்லாரும் கூட்டமா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஊரோட தலைவர் உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு பக்கம் ரங்கையாவும் சீதாவும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் கஜபதி திமிரா நின்னுக்கிட்டு இருந்தான். ஐயா, இந்த ரங்கையா என்கிட்ட 5000 ரூபாய் பணத்தை கடனா வாங்கினான். அவன் 6 மாசத்துல திருப்பி கொடுக்கலன்னா அவனோட 10 ஏக்கர் பூமி எனக்கு சொந்தம்னு பத்திரத்துல கை நாட்டு போட்டிருக்கான். அந்த பத்திரம் என்கிட்ட இருக்கு. என்ன ரங்கையா, கஜபதி சொல்றதெல்லாம் உண்மைதானா? இவங்கிட்ட நீ 5000 ரூபாய் கடன் வாங்கினதா பத்திரத்துல கை நாட்டு போட்டு கொடுத்துருக்கியா, இல்ல இங்க வந்து பொய் சொல்றானா? நான் கை நாட்டு போட்டதெல்லாம் உண்மைதாங்க ஐயா. ஆனா இவங்க பொய் சொல்றாங்க. என் கையில 500 ரூபாயை வச்சுட்டு அந்த பத்திரத்துல 500 ரூபான்னு எழுதிட்டு அதுக்கப்புறமா அதை 5000 மாத்தி இருக்காங்க. பாத்தீங்களா ஐயா, அநியாயமா எங்களை அவன் ஏமாத்த பாக்கறான். பணம் வாங்கினது அவன் தானு சொல்ல எங்க கிட்ட ஆதாரமா பத்திரம் இருக்கு. ஆனா இப்ப அவன் சொல்றதுக்கு என்ன ஆதாரத்தை வச்சிருக்கான்? அவன் எங்களை ஏமாத்த பாக்குறாங்க ஐயா. அப்பதான் கௌரி கூட்டத்துல இருந்து முன்னாடி வந்து நின்னா. சாட்சி என்கிட்ட இருக்குங்க. நீங்க எங்க அப்பாவை எப்படி ஏமாத்துறீங்கன்னு என்னால நிரூபிக்க முடியும். ஐயா எனக்கு பேச அனுமதி கொடுங்க. எங்க அப்பாவோட சார்பா இன்னைக்கு நான் தான் பேச போறேன். நீ யாருமா குறுக்குல வந்து பேசுறதுக்கு? நீ ஒரு சாதாரண பொண்ணு. வீட்டுக்கு போய் வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாத்தையும் பாரு. அதை விட்டுட்டு ஊரு ஜனங்க முன்னாடி குறுக்குல வந்து மூக்க நுழைக்காத. ஐயா, இந்த சின்ன பொண்ணை இங்கிருந்து போக சொல்லுங்க ஐயா. இது ஆம்பளைங்களோட விவகாரமாவே இருக்கலாம். ஆனா இங்க ஏமாந்து நிக்கிறது என்ன பெத்த என்னுடைய அப்பா. அவரு ஏமாறத பாத்துக்கிட்டு நான் அமைதியா இருக்க முடியாதுல. நான் அவருடைய பொண்ணு.
அதனால எனக்கு பேச இங்க உரிமை இருக்கு. கௌரி, நீ படிச்ச பொண்ணு, அதோட தைரியமான புத்திசாலி பொண்ணுன்னும் தெரியும். இந்த சபையில பேச உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறம்மா. நீ என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லு. கஜபதி ஐயா, எங்க அப்பாவுக்கு நீங்க 5000 ரூபாய் கடன் கொடுத்ததா பத்திரத்துல எழுதிருக்கு. ஆனா அந்த அளவுக்கு பணம் உங்ககிட்ட இருக்குங்களா? ஏன்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வீடே அடகுல இருக்குன்னு கேள்விப்பட்டேன். என்கிட்ட பணம் இல்லாம இருக்குமா? நான் பெரிய வட்டி வியாபாரி. என்னோட பெட்டியில 10,000 ரூபாய் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். நான் யாருக்கிட்டையும் கடன் வாங்குறதில்ல, நான் தான் கடன் கொடுக்கறேன். இது பச்சை பொய்ங்கய்யா. இவரு பட்டணத்துல இருக்கிற சுப்பையா கிட்ட தான் பணத்தை வாங்கிட்டு வந்து ஊர்ல வட்டிக்கு விட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த சுப்பையா கிட்ட பணத்தை வாங்கிட்டு வந்துதான் எங்க அப்பாவுக்கே இவரு கடன் கொடுத்திருக்காரு. அந்த பொண்ணு பொய் சொல்றாங்க ஐயா. அந்த பொண்ணுக்கு என்ன தெரியும்? சுப்பையா பட்டணத்துல பெரிய வியாபாரி. அவருக்கும் நம்ம ஊருக்கும் என்னங்க ஐயா சம்பந்தம்? அவர் பாட்டுக்குன்னு அங்க இருக்காரு. யார் பொய் சொல்றாங்கன்னு இப்ப எல்லாருக்கும் தெரியும் பாருங்க. நான் நேராவே சுப்பையாவை சபைக்கு கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். ஐயா, தயவு செஞ்சு முன்னாடி வந்து எல்லாருக்கும் உண்மையை சொல்லுங்க ஐயா. சுப்பையா கையில ஒரு கணக்கு புத்தகத்தை எடுத்துட்டு பஞ்சாயத்துக்கு நடுவுல வந்து நின்னாரு. கஜபதி அவரை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டான். ஐயா கும்பிடுறாங்க. என்னோட பேரு கஜபதி. இந்த சுப்பையா சரியான ஏமாத்தக்காரன். 5000 ரூபாய் கடன் கொடுக்கற அளவுக்கு இவனுக்கு தகுதி இல்ல. 6 மாசத்துக்கு முன்னாடி இவன் என்கிட்ட வாங்கினது 500 ரூபாய் தான். இந்தாங்க சாட்சி. என்ன கஜபதி, சுப்பையா சொல்றது உண்மைதானா? ஏன் முன்னாடியே நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க? அது மட்டும் இல்லைங்க ஐயா, இவன் எத்தனையோ ஏழைங்களை இப்படிதான் ஏமாத்தறான். ஒரு பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பத்திரத்துல வேற ஒரு தொகையை எழுதுறான். ஐயா, நம்ம வண்டவாளத்தை எல்லாம் தண்டவாளத்துல ஏத்திட்டாரு இந்த சுப்பையா. இவர் வருவாருன்னு நாம எதிர்பார்க்கல. வாங்க ஐயா, ஓடி போயிடலாம். ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க. ஏதோ பணம் சம்பாதிக்கிற ஆசையில இப்படி பண்ணிட்டேன். ரங்கையா எனக்கு தர வேண்டிய 500 ரூபாய கொடுத்துட்டான். கடன் தீர்ந்து போச்சு, பத்திரத்தை நான் கொடுக்குறேங்க ஐயா. அதுக்குன்னு உன்னை சும்மா விட முடியாது கஜபதி. உன்னால ஊருக்காரங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. உன்னோட சொத்து எல்லாத்தையும் நான் ஜப்தி பண்ணி அதை பிரிச்சு பாதிக்கப்பட்ட ஊருக்காரங்க எல்லாருக்கும் நான் கொடுக்க போறேன். உடனே இவங்க 2 பேரையும் ஊரை விட்டு வெளியில துரத்துங்கடா. தலைவர் தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறமா கஜபதி ஊரை விட்டே வெளியில போயிட்டான். ரங்கையோட 10 ஏக்கர் பூமி அவனுக்கே கிடைச்சது. பஞ்சாயத்து முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு வந்தாங்க. அம்மாடி கௌரி, இந்த அப்பாவை மன்னிச்சிடுமா. நீ ஒரு பொண்ணு, அதனால உனக்கு பேச எந்த தகுதியும் இல்லைன்னு நான் சொன்னேன். ஆனா நீ மட்டும் இன்னைக்கு வாயை திறந்து பேசாம இருந்திருந்தா நம்ம சொத்து நம்மள விட்டு போயிருக்கோம். அப்பா, நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்கப்பா. நம்ம குடும்பத்துக்காக தானே நீங்க அந்த கஜபதி கிட்ட கடனை வாங்குனீங்க. தப்பு பண்ணாலும் சரியப்பா, நீங்க பண்ணது நம்ம குடும்பத்துக்காக. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உங்களுக்கு துணையா நாங்க நின்னுதானே ஆகணும். இருக்கலாமா, ஆனா நீ இல்லனா இன்னைக்கு நம்ம வாழ்க்கை என்ன ஆயிருக்குமோ. ஆம்பளை பிள்ளைங்களை பெத்துக்கிறதுக்கு காரணமே அவங்க அப்பா அம்மாவுக்கு கடைசி காலத்துல துணையா இருப்பாங்கன்னு தான். பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு தான். ஆனா உன்ன மாதிரி பொண்ணுங்களும் இந்த நாட்டுல இருக்கத்தான் செய்யறாங்க. உண்மைதான் சீதா. ஆம்பளை புள்ள பிறந்தா பெத்தவங்கெல்லாம் சந்தோஷப்படுறாங்க. இனி பொம்பளை புள்ள பிறந்தாலும் பெத்தவங்க சந்தோஷப்படணும். அறிவுக்கும் தைரியத்துக்கும் ஆணு பொண்ணுன்னு எந்த வித்தியாசமும் இல்ல. நீங்க காட்டுற அன்புக்கு ரொம்ப நன்றிப்பா. நமக்கு 10 ஏக்கர் பூமி இருக்கு. அங்க நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு விவசாயம் செய்யுங்க. கணக்கு வழக்கு எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன்ப்பா. ஒரு பொண்ணா ஒரு புள்ளையா உங்களுக்கு எப்பவுமே நான் துணையா இருப்பேன்ப்பா. நிச்சயமாமா. இன்னையிலிருந்து இந்த வீட்டோட பொறுப்பு எல்லாத்தையும் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். நான் என்ன செய்ய போறேன்னு முதல்ல உன்கிட்ட சொல்றேன். அதுல சரி எது தப்பு எதுன்னு இந்த அப்பாவுக்கு நீ சொல்லி கொடுமா. அன்னையில இருந்து ரங்கையா வீட்டுல இருக்கிற மனைவி தான் பொண்ணு 2 பேரையுமே மதிக்க ஆரம்பிச்சாரு. எது செய்யறதா இருந்தாலும் அவங்க 2 பேருக்கிட்டயுமே சொல்லி அதுக்கப்புறமா தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் கௌரியோட புத்திசாலித்தனத்தையும் அவருடைய தைரியத்தையும் எப்பவுமே மனசார பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. பொம்பளை பொண்ணுங்களை தப்பா எடை போட்டுறக்கூடாது. சில நேரத்துல ஆம்பளை பிள்ளைங்களை விட பொம்பளை பொண்ணுங்க தான் ரொம்பவும் தைரியமாவும் இருப்பாங்க. அவங்க தான் நமக்கு நல்லதையும் செய்வாங்க. அப்படிப்பட்ட பெண்களை நாம எப்பவுமே போற்றத்தான் செய்யணும்.